जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு, அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சக ராசி நேயர்களை, ஜூலை மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கு? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் புரட்சி பண்றேன், வெட்டி நிமித்திடுறேன், வெட்டி சாச்சிட்றேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா அழகா உன்னை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த அவன் தான், அதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுவான். தேவையா உனக்கு இந்த அவமானம்? அதனால என்ன செய்யணும்? விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் பொதுவாகவே 5ல் சனி அபவாதம் என்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீயா போய் ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடாது. ஸோ துலா ராசி பார்த்தோம். அடுத்தது இந்த விருச்சக ராசியில் ஒரு விஷயத்திலேயே பார்த்து சில விஷயங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை கூட மற்றவர்களுக்கு காயப்படுத்தும் அளவிற்கு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் இந்த ஜூலை மாசத்துல வரும்போது முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த பால் குடம்லாம் எடுக்கிறாங்க. முடிஞ்சா விருச்சக ராசி அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, புதிய தொழிலில் புதிய வருமானம் பாதை திறக்கும், பழைய முதலீட்டு லாபம் கிடைக்கும். அதே போல சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், அமைப்புகள் சில பேருக்கு வரும். கெட்ட பேர் இல்லாம விஷயத்த பார்த்துக்கும். வேலை விஷயத்துல கெட்ட பேர் இல்லாம தான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அவசரத்துல காசு கொடுத்து காசு வாங்க மறந்துடாதீங்க. இப்போ ஒரு 500 ரூபா நோட்டு கொடுக்குறோம், நம்ம ஒரு 100 ரூபா தான் அங்கே செலவாயிருக்கும், ஒரு 200 ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபா அவங்க கொடுக்கணும். ஒரு பெட்ரோல் பங்க் போறீங்க, ஒரு பெட்ரோல் போறீங்க, 200 ரூபா போட்டு பெட்ரோல் போட்டுட்டு டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா
எங்கேயோ போய் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆக நம்ம பணத்தை விட்டுட்டோமே அப்படின்னு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண விஷயத்துல, பொருள் விஷயத்துல, திருடு போற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆன்மீக ஈடுபாடு மன அமைதி தரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வு சாதகமான பலன்கள் இருக்கும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற தொடங்கும். உங்கள் தைரியமான முடிவு மற்றவர்களுக்கு மரியாதை பெறும். ஸோ நிறைய பாசிட்டிவான சில நல்ல விஷயங்களுக்கு கரெக்டாக பார்த்துவோம். அலுவலகத்தில் ரகசியங்களை பகிர வேண்டாம். ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர வேண்டாம். உள்ளுக்குள் கோபத்தை உள்ளுக்குள் அடக்கி வைத்தால் உடல் நலம் பாதிக்கலாம். பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் இருந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். சமூக வலைதளத்தில் யாரையும் சவால் செய்யாதீர்கள். நான் இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. வாகனம் ஓட்டும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். அவசர முதலீடுகளை தவிர்த்துருங்க. சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உடல் நலத்தில் ரத்தம், ஹார்மோன் மற்றும் மறைமுக பிரச்சனைகள் அலட்சியம் செய்யாதீர்கள். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா, மருந்து மாத்திரை வேலைக்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன செய்யணும், பிபியா என்ன இருக்கோ கரெக்டா பண்ணுங்க. எல்லோரையும் சந்தேகப்படுவது பல உறவுகளை பாதிக்கலாம். சட்டம் தொடர்பான ஆவணங்களில் முழு கவனம் செலுத்துங்கள். இப்போ கவர்மெண்ட் பேப்பர்ஸ் சைன் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல உங்களை தோற்கடிக்க நினைத்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். ஸோ அதெல்லாம் இருக்கும். அதாவது உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஓடாதீர்கள். உங்கள் சாதனை அதை செய்யும். நீங்க எதுக்கு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க சில விஷயம் கரெக்டா பண்ணலாம். யாரை மன்னிக்க வேண்டும், யாரை மறக்க வேண்டும் என்பதை இந்த மாதம் வாழ்க்கை பாடம் உங்களுக்கு கற்றுத்தரும். ஸோ அதுல கரெக்டா பார்த்து சிலரின் பிரிவுகள் தண்டனை அல்ல, புதிய வாழ்க்கையின் தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். யாரை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா போட்டோம். அது கணவன் மனைவி சண்டையில கூட ஏதோ ஒரு விஷயத்துல பிரிஞ்சு போதா சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் வரைக்கும் அமைதியா இருந்து உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே இருக்க, ஆட்டோமேட்டிக்கா திரும்ப மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்கள் பலவீனத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். காலம் தாமதிக்கலாம், ஆனால் உங்கள் முயற்சி வீணாக்காகாது. இந்த ஜூலை மாதம் நீங்கள் எடுத்த அமைதியான முடிவுகள் எதிர்காலத்து பெரிய வெற்றியின் அடித்தளமாக மாறும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் யாரிடமும் உங்கள் சக்தியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பொறுமை, உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் உழைப்பு மூன்றும் சேர்த்து நீங்கள் நினைத்ததை விட பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். இதுக்கு உங்களுக்கு நிதானம் தான் மிக முக்கியமானது. சொல்லும் செயலும் முக்கியம். யார் வார்த்தையும் யாரையும் காயப்படுத்தாதீங்க. யார் வாழ்க்கையும் காயப்படுத்தாதீங்க. யார் வாழ்க்கை யாராவது இருக்காங்க, யார் வாழ்க்கையை கூட நீங்க காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. சரியா? நீங்க உங்க வேலை உண்டு. உங்க கோபத்தை நீங்க மிஞ்சி போனா யார்கிட்ட காட்டுவீங்க? வீட்டில் காட்டுவீங்க, வீட்டில் அம்மா கிட்ட காட்டுவீங்க. வேலை செய்யற இடத்துல வேற யார்கிட்டயாவது காமிச்சா கோபம் வரும்னு தெரியும். அப்போ யார்கிட்ட காட்டலாமோ அவங்க கிட்ட தான் நீங்க காட்டுவீங்க. ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கிட்ட காட்டுவீங்க. அவ்வளவுதான் உங்களால. அதனால என்ன செய்யணுங்கிறது இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சுபம்.